வணக்கம். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா பூனைக்குட்டிக்கு மீன் வாங்க போகலாம். மீன் மார்க்கெட்டுக்கு. எப்போது வேற ஒரு தாட்டி விடுவேன், இல்லைன்னா ஆட்டோ யாரோட போய் வாங்கிடுவேன். இன்றைக்கி நடந்தே போய் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா போயிட்டு ஆட்டோ ஃபுல்லாக 60 ரூபா கொடுக்கணும் போகிறது வர்றது. அதனால நம்மளே போய் வாங்கிட்டு வந்தால் அந்த காசு மிச்சம் இல்லை. லிஃப்ட் வாங்க. புட்டபர்த்தியில் மீன் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போகணும். உள்ளேலாம் அலோட்ஸ் இல்லை. கொஞ்சம் தூரம் போனோம்னா இருக்கும். லெஃப்ட்டு அந்த கொஞ்சம் வெளிச்சம் இல்லாதப்போ அந்த இதாகுது. 4வது ஃப்ளோர். எதுவாவது வேலை இருந்த கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எதுவும் பிரச்சனை இருக்காது. புட்டபர்த்தியில் மேக்ஸிமம் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ஷர்ட்டு பேண்ட்டு பாருங்க. வண்டி எத்தனை வண்டிங்க நிற்குது. முதல்ல இப்போ வண்டி இருக்காதுங்கண்ணா, நிறைய நிற்குது. இப்போ வாழைப்பழம் சுகர்லெஸ் அரட்டிப்பல் வாழைப்பழம் அப்படிங்கிற சுகர்லெஸ்ங்கிறாங்க. அது அங்கே அன்னாச்சி பழம் விற்கிறாங்க. பார்ப்போம். அன்னாச்சி பழம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் கொண்டு வந்து அடுக்குறாங்க. எவ்வளோன்னு தெரில விலை. பார்ப்போம் வாங்க. நடந்து போகிறது. கொஞ்சம் தூரம் நடக்கணும். வேறு வழி இல்லை, நடந்து போய்த்தான் ஆகணும். மொபைல் கையில் பிடிக்க முடியல. மண்ணு கொண்டு வராங்க. சூப்பராக இருக்கும் மண். வெயில் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான். வெயில் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டுங்க, அதனால வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முதல்ல நான் வர்றப்பெல்லாம் இவ்வளோ காருக்கெல்லாம் வெளியில் நிற்காது. எங்கே பார்த்தாலும் காரு சென்னையாட்டவே எங்கேயும் உருவாயிடுச்சு. காற்றுங்க எங்கேயும் காற்று தான். இந்த சீசனுக்கு எல்லா பக்கம் காற்று வரும்போல் இருக்குது. அதனால காற்று வருது. இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்குன்னு இல்லை, என்னுடைய பதிவாக அதை பதிவு பண்ணுறேன். இப்போ 8ஆம் தேதி ஊருக்கு கிளம்பி 9ஆம் தேதி அங்கே போனேன். எங்கள் ஊரை போய் பார்த்துட்டு ரிட்டன் நான் வந்ததுக்கப்புறம் ஹாப்பினஸ் இருக்குது எனக்கு கொஞ்சம். அந்த அங்கே போயிட்டு நம்ம மண்ணை மிதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யாரும் பேசலைங்க. நான் போய் சந்திக்கல யாரையும். கோர்ட்டில் மட்டும் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸு எனக்கு இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு இது நமக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கிறதுக்கும் நம்ம சொந்த மண்ணில் நம்ம தனிமையாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வருவாங்க போவாங்க.
இங்கே நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறேன். வெளியே எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். அதனால அதனுடைய இது வந்து தனியாக இருக்குது. இது வந்து மனுஷனுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, எல்லா மிருகங்களுக்கும் அந்த இது இருக்குது. பார்ப்போம். ரொம்ப தூரம் நடக்கணும். இவ்வளோ நேரம் 1 கிலோமீட்டர் மாதிரி நடக்கணும். ஏன் நான் வெயில் கூட வரேன்னா, இப்போ இந்த இடத்துல வெயில், கொஞ்சம் தூரம் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பக்கம் மரம் இருக்கும், அதனால் வெயில் தெரிஞ்சுக்காது. என்ன பண்ணுறது. சித்ராவதி ஆறு பாருங்க, அங்கே பார்க்கு. இந்த பன்னிக்குட்டி 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 பன்னிக்குட்டினா அது ஒரு அழகு, பன்னினா ஒரு அழகு. அதனால் தண்ணி இருந்தால் அந்த அந்த இடத்துல தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் வெயில்னால தண்ணி வத்திருச்சு. செடிக்கு கோரை பாருங்க, இந்த கோரையில் தான் பாய் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோரை. ஆமாம் ஆமாம் ஆமாம், நானே சொல்லிக்க வேண்டியது, வேறு வழி இல்லை. அங்கே பாருங்க, கிட்ட பறிச்சுல தெரியுதா? அந்த பூனைக்குட்டி, அந்த ஜிமிக்கி சொல்லுவோம்ல, அந்த பூனைக்குட்டி இங்கே இந்த பக்கம்தாங்க கொண்டு போய் பறிச்சிட்டு வந்தோம். கொஞ்சம் தூரம் போகணும், ஆற்றுக்குள்ளே தான், நடு ஆற்றுல பறிச்சிட்டு வந்தோம். அன்றைக்கி ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு பிடிச்சது ஐட்டம் போடணும், ஆனால் போட முடியாமல் இருக்குது. கொஞ்சம் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். இன்னொரு பூனைக்கிட்ட அதுக்கு முன்னாடி நான் வளர்த்துனது இங்கே ஒயிட் கலர் இந்த இடத்துல பறிச்சிருக்குது. இந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறேன் நான். வந்தாச்சுங்க மீன் போட்டு இருக்குதா? ரெகுலர் இவங்ககிட்ட தான் இப்போ வாங்குவேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க அங்கிட்ட ஒருத்தர் வைக்கிறாங்க, அது நமக்கு இல்லை, இங்கே மட்டும்தான் வாங்குவேன். అమ్మ కట్ చేసారా? అయ్యో తమ్ముడు మర్చిపోతున్నావు. ఏంటి ఊరు వెళ్ళిపోయాను, అందుకు వేరే ఎవరినో పంపాను కదా, కొంచెం తగ్గించాను. ఒకటే చికెన్ తింటుంది. ఒక పిల్లి చనిపోయింది, అది లోపల ముళ్ళు పొట్ల ఒక్క పొరే ఉంది, అది పడిపోయింది కదా ఆరోపలో నుంచి, అది మొన్న చనిపోయింది. ఓ బాధ బాధ బాధ. యా అబ్బాయి రాలేదా? కేజీన్నర. తల వద్దు తమ్ముడు, తల తింటలేదు, ఇంట్లో పాడేస్తుంది అలాగా. ఇదా ఆ మీను? மீன் 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 இங்கே மீன் வந்து கிலோ கம்மியான விலையாக இருக்குங்க, 120 150 தான். சென்னையில் அதிகமாக இருக்கும், இங்கே ரொம்ப கம்மி.